அனைவருக்கும் வணக்கம். சிற்பத்தின் கதை 7ஆம் பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த முறை நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்கிட்ட இறங்குன சாமி நீ காவக்காரன் தானே அப்படின்னு அதட்டி கேட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னமே அவருக்கு சாமி 2 வருஷத்துக்கு முன்னமே இறங்குச்சு. அது வந்து அருவாக்கார சாமி. அதனால தான் நீ காவக்காரன் தானே, நீ காவை காத்திருக்கணுமில்லங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஜாமத்துலேயும் அந்த சாமி என் கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களை என் கண்ணில் காட்டும், சொல்லும். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் பயந்தேன். என்னடா இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கு, என்ன சாமினே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை நான் அதுக்கிட்டே கேட்டேன். இப்படி நீங்கள் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் யார் என்னன்னே தெரியாது. நான் யார்கிட்டையாவது இதை சொல்லணுன்னா கூட என்ன தெய்வம்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாதே. அந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு எந்த பதிலும் எனக்கு அந்த தெய்வம் வந்து திரும்பி சொல்ல கிடையாது. அப்போ ஒரு முறை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வருது. அப்போ நாங்கள் வந்து முன்னோர்களுக்காக நாங்கள் வந்து 5 படையல் வைக்கலான்னு முடிவு பண்ணி படையல் வச்சோம். எங்கள் மாமனாருக்கு சேர்த்தி வச்சோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கு அந்த படையலை வச்சுட்டு நாங்கள் படுத்துடுறோம். படுக்கும்போது படையல் ஒரு ரூமு சாமி ரூமில் இருக்குது. நாங்கள் வந்துட்டு தனித்தனியாக படுத்திருந்தோம். அப்போ அவங்க நினைக்கிறாங்க படையலை வந்து சுதாவை பார்க்க விடக்கூடாது, நம்ம எந்திரிச்சு அதை காகத்துக்கு காலையில் வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நானும் அதையே தான் யோசித்தேன். ஆனால் நாங்கள் 2 பேருமே யோசித்தது 2 பேர்த்துக்குமே தெரியாது. அதே மாதிரி விடியற்காலம் 2 மணி இருக்கும். நான் நல்லா தூங்கிட்டுருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தி மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுது. அப்போ நான் கேட்குறேன், இப்படியே வந்து பேசுகிறீங்களே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, நான் யாருன்னு தெரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக தெரியணும். அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு அந்த நடு ஜாமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். மிகப்பெரிய சவுண்டோட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஒரு அதிர்ந்த குரல் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒலியோடு சொல்லுச்சு, நான் வந்து ஜக்கம்மா அப்படிங்கிற பயங்கர சத்தத்தோடு சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு அதிர்ச்சியாகவும் இன்ப அதிர்ச்சியாகவும் என்னால் வந்து ஜக்கமாவா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஆமாம் அப்படின்னுச்சு. அப்போ நான் உங்கள் உருவத்தை பார்க்கணுமே அப்படின்னேன். பார்த்தீங்கன்னாக்கு நல்ல 1 ரூபி காயின் ஷேப்பில் குங்குமத்தோட 2 கண்ணு புருவம் அதை மட்டும்தான் என்கிட்ட காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓ சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்காக நாங்கள் வந்து மறுபடியும் வேண்டி விரும்பி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த அம்மா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறதுக்காக எங்களை அர்ப்பணிப்போடு நாங்கள் அதுக்காக தயார்படுத்தினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் எங்கள் மல்லாகோட்டை தெய்வங்களை பற்றியும் எங்கள் வம்சத்து ஆளுங்களை பற்றியும் எங்கள் வரலாறுகளை பற்றியும் ஒவ்வொன்றா